ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூலது அலல் ஃபித்ரா, எல்லா உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளும் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. எல்லா குழந்தைகளுமே இஸ்லாமாக முஸ்லிமாகத்தான் பிறக்குது. உலகத்தில் பிறக்கும் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஹத்தா யகூன அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. யார் மதம் மாற்றுகிறார், இஸ்லாத்தை விட்டு வெளியில கொண்டு வர்றது யாருன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான். அவங்க பேரண்ட்ஸ் வேற மதத்தில் இருப்பாங்க, அந்த மதத்தை தழுவி அந்த பிள்ளை போயிடுது இல்லையா? ஆனா பிறக்கும் போது எல்லா பிள்ளைகளும் எனது இஸ்லாத்துல தான் பிறக்குதுங்கிறாங்க, ஃபித்ரத்துல தான் பிறக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, இனி பிள்ளை பிளந்து வளர்ந்து வந்துட்டார். அவருடைய உடையிலிருந்து, அவருடைய ஹேர் ஸ்டைலிருந்து, அவருடைய உணவு சாப்பிடக்கூடிய முறையிலிருந்து, அவர் குடிக்கக்கூடிய பானம் முறைகளிலிருந்து எல்லாமே அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழியில் தான் இருக்கணும். நான் ஒரு சலூனுக்கு முடி வெட்டுறதுக்காக வேண்டி போனேன். அப்போ ஒரு பையன், அவனுக்கு ஒரு 16-17 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் முடியை வெட்டிட்டு போறான். அவனோட முடியெல்லாம் ஒரு ஜாதி கலரா இருக்கு. நான் நினைச்சேன் பெரிய ஒரு நோய் வந்துட்டு போல இருக்குது, ஒரு நோயா இருக்கும் போல இருக்குது. ஒரு வித்தியாசமா அந்த கோல்டு கலர் மாதிரி ஒரு வகையா இருக்குது. என்னடா இந்த பையனுக்கு எப்படி முடி ஆயிடுச்சு பாவம், நம்ம இறக்கப்பட்டு அவட சொல்றேன், ஏன் இந்த பையனை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த முடிக்கடையை நடத்தக்கூடிய அவட்ட கேட்கிறேன், ஹஸ்ரத் நீங்க ஒண்ணு, இது ஒரு டை அடிக்கிறது, இதுக்குன்னு ஒரு கலர் இருக்கு, இது ஒரு ஃபேஷன், இதுக்கு 600 ரூபா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, அதை அவன் அடிச்சுட்டு போறான் அப்படிங்கிறார். இது என்னன்னு கேட்டா யாரோ ஒரு நடிகன் அப்படி அடிச்சிருந்தானா. நீங்க பாருங்க, நம்ம பிள்ளைகள் யாருக்கு பின்னால போறாங்க? அட யாருக்கு பின்னால நீ போறது? சொர்க்கம் அடைவதற்கு நீ அவனை பின்னால் போக முடியுமா? நடக்குமா அது? நம்ம பிள்ளைகளுடைய வழிமுறைகள் எப்படி இருக்கிறது? யாரை பின்பற்றுகிறார்கள்? யாரை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? தலைவாங்கிறான். யாருடா உனக்கு தலைவன்? அந்நிய பெண்களோடு ஆட்டம் போட்டு கூத்து போட்டு அசிங்கமாக நடந்து கொள்ளக்கூடிய, மது அருந்துற மாதிரி காட்சி, சிகரெட் குடிக்கிற மாதிரி காட்சி, இதெல்லாம் போட்டு ஆட்டம் போட்டு தாளம் போடக்கூடியவன் உன்னையெல்லாம் கையில வைத்துக் கொண்டு கோடி கோடியாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் உனக்கு தலைவனா? நம் பிள்ளைகள் எங்கே போகிறார்கள்? அவர்களுடைய பாதை எதை நோக்கி இருக்கிறது? எவ்வளவு பெரிய சங்கடமாக இருக்கிறது. நம்முடைய இளைஞர்களினுடைய திசை மாறி இருக்கிறது. திசை மாற்றப்படுகிறார்கள், மூளை செலவை செய்யப்படுகிறார்கள். அதிலிருந்து அவர்களை மீட்டு எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது, உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நம்ம பிள்ளைகளை மீட்டு எடுக்கணும். பக்தியான பிள்ளைகளாக, பரவசமான பிள்ளைகளாக, இறையச்சம் உள்ள பிள்ளைகளாக, இஷ்கு உள்ள பிள்ளைகளாக, இஷ்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டால் ஸலவாத் சொல்லி துடிக்கக்கூடிய பிள்ளைகளாக, துடிப்பான பிள்ளைகளாக உருவாக்கணும். இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்களை உருவாக்க வேண்டும். எப்படி ஆச்சரியமாக இருக்கிறது! பிள்ளைகள் போதைக்கும் தப்பான செயல்பாடுகளுக்கும் இன்னைக்கு பழகி போய் காலேஜுக்கு போனாலே இப்படித்தான் இருக்கணும். அது காலேஜ் ஸ்டைல், அது காலேஜ் பசங்களாம் அப்படித்தான் இருப்பணும். அதெல்லாம் கண்டுகிடக்கூடாது. இது என்ன கண்டுகிடக்கூடாது? யார் கண்டுகொள்ளக்கூடாது? நரகத்துக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான், அவனை தடுக்க கூடாதா என்ன? நம்முடைய பிள்ளைகள் அந்த வேதனை எங்களுக்கு இருக்காதா? அந்த வலி இருக்காதா? எப்போது தெரியும்? ஆகிரத்தில் தெரியுமே, அல்லது உயிர் போகும்போது தெரியுமே. பிள்ளைகளுடைய ஸ்டைல்லாம் மாறி போயிருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஒரு நடுத்தனமா இந்த பேண்ட் போடுறது நடுத்தரமா போடுவாங்க. ஒரு காலத்தில் ஆக டைட்டா போட்டான். அதுக்கு பிறகு என்ன செஞ்சா, அது ஒரு ஸ்டைலா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த யானை கால் மாதிரி இவ்வளவு பெருசா தொலை அப்படி போட்டுக்கிட்டு போனான். இப்ப அது மாதிரி இப்ப டைட் ஆயிடுச்சு. சரி, டைட்டா ட்ரெஸ் போடக்கூடாது. கருத்துல என்ன, அங்கன ஒரு கிழிவு, இங்கன ஒரு கிழிஞ்சதை போட்டிக்கிறான்னு கேட்டா அதுதான் ஸ்டைலாம். வேணுமென்று பிள்ளையாட வச்சு கிழிக்கலாம். இது என்ன நடைமுறை சகோதரர்களே?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எப்படி ஆடை உடுத்த வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தர்றாங்க. ஆடை அணிவதிலிருந்து எதை விட்டு வச்சிருக்கிறாங்க, எல்லாவற்றையுமே கற்றுத்தந்த ஒரு அற்புத தலைவர் இல்லையா அந்த அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வழியை பின்பற்றி நடந்தால் யாரும் தோத்து போவதில்லை. வாழ்க்கை சொர்க்கம் தான். இந்த உலகத்திலேயே வெற்றியாளர்களாக மாற முடியும். குழந்தைகள் மீது பிரியம் காட்டுங்கள், ஆனால் அந்த பிரியம் அவர்களை தவறான வழியில கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. குழந்தை மீது பாசம் காட்டணும், ஆனால் அந்த பாசம் அவர்களே நம்ம அத்தா நம்ம எதை கேட்டாலும் தர்றாரு, என்ன சொன்னாலும் கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாயிடுச்சுன்னு சொன்னா வெளியில போய் தப்பான சில இதுகளை பார்த்துட்டு அதை செய்ய முனைந்துடும். எப்போது தவறு வருகிறதோ அந்த இடத்துல அவர்களை சரியான முறையில் கண்டிக்கணும். அந்த கண்டிக்கிற வழிமுறை பிரகாரம் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அந்த முறை பிரகாரம் கண்டிக்கணும். அப்படி செய்யும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இருப்பார்கள், நமக்கு துணையாக இருப்பார்கள். இன்னைக்கு எத்தனை சில இடங்கள்ல நாங்க பார்க்கிறோம், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் எல்லாம் மேலைய நாடுகள் எல்லாம் இன்னைக்கு பெற்றோர்களை விட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சிட்டா பிள்ளைகள் போயிடுவாங்க. பெற்றோரோட இருக்கிறது இல்லை. நிறைய பெற்றோர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அனாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய மேலை நாடுகள்ல பல பேர் என்ன செய்யறாங்க, தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் நாய் இல்லம், டாக் ஹவுஸ் அங்க நிறைய இருக்கு, நாயை பராமரிக்கிறாங்க. மனிதனை விட நாயை கவனிக்கிறாங்க. அதுக்கு சொத்துக்களை எழுதி வைக்கிறாங்க, அந்த டாக் ஹவுஸுக்கு எழுதி வைக்கிறாங்க. நான் சும்மா சொல்ல, நீங்க விசாரிங்க. நான் நேரடியாக பார்த்த காட்சியை தான் நான் இதை சொல்கிறேன். அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய அசிங்கமான வாழ்க்கை இது! இது என்ன வாழ்க்கை இது? வாழ்க்கையினுடைய நோக்கமே பிழையானது. வாழ்க்கையினுடைய நோக்கமே பிழையானது. அவர்களுடைய வாழ்க்கை பிரயாணம் தப்பான இடத்தை நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய டெஸ்டினேஷன் தப்பு. அவங்க போய் சேரக்கூடிய இடம் பிழையான இடமாக இருக்கும், அது நரகமாக இருக்கும். அதை விட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்கணும். பிள்ளைகள் மீது பிரியம் கொள்ளணும். சில பேர் பிள்ளைகளை கண்டுக்கிட மாட்டான், அப்படியும் இருக்கிறான்.